சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, போதைப்பொருள் புழக்கத்திற்கு திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சிதான் காரணம் என அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளித்தார். மாணவர்களுக்கு வழங்கும் புத்தக பையில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் புகைப்படத்தை அச்சிடவில்லை என பெருமையாக பேசும் திமுகவினர் அதனை விலையில்லா லேப்டாப்பில் அச்சிட்டது ஏன் என அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி எழுப்பினார். பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தூய்மை தொழிலாளர்களை இன்றே முன்னாள் முதல்வர் பார்த்து விட்டதாக சொல்கிறார்கள். எங்கள் கேள்வியே அதுதான். 10 நாட்கள் ஒரு வாய் சாப்பிடாமல் உண்ணானும் இருந்த போது நானும் எனது சகோதரர்கள் அண்ணன் ஆனந்தும் ஆதவும் போய் பார்த்தோமே. இன்று தூய்மை தேவதைகளை பார்க்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஏன் சார் பார்க்கல? ரிப்பன் மாளிகைக்கு அட்ரஸ் தெரியலையா? எப்படி போக வேண்டும் என்ற பாதை தெரியவில்லையா? தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரியர் திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். மின்வெட்டு பிரச்சினை குறித்து திமுகவினர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதாக கூறிய ராஜ்மோகன், முதலமைச்சர் விஜய் சினிமாவை விட்டாலும் திமுகவினர் அதை விடவில்லை என்றார். யார் அந்த மேலிடம் என்று கேட்பவர்களுக்கு யார் அந்த சார் என்பது நினைவுக்கு வரவில்லையா என்பதை உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சோஃபா கதையை எண்ணிக்கை விட போகிறார்கள். எங்கள் தலைவர் சினிமாவை விட்டாலும் அவர்கள் அட்லி என்கிறார்கள், புஷ்பா என்கிறார்கள், ஜுராசிக் பார்க் என்பார்கள் போல் இருக்கிறது. நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அந்த சோஃபா அவர்கள் வாங்கியது, அவர்களினுடைய வசதி கருத்து வாங்கியது. மதிப்பிற்குரிய அண்ணன்களை நீங்கள் சிறுமைப்படுத்தக் கூடாது. ஆனால் ஒன்று உறுதி, எந்த காரணம் கொண்டும் பார்க்க வருகிற கூட்டணி தலைவர்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் போட்டதை போல சிறுமைப்படுத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் இல்லை என்பதையும் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.